நண்பா 1 மினிட். நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலரில் கீழே ஒரு பட்டன் இருக்குல்ல, அது ஒருக்கா கிளிக் பண்ணிவிடுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல வெள்ளையா மேலே, அதே மாதிரிக்கா கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் மலையாளம் சீசன் 3 டே 5க்கான ரிவ்யூ. ஸோ ஸ்டார்டிங்கில் மார்னிங் சாங், அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஒரு லெட்டர் ஒன்று போடுறாரு. ஸோ அப்போ பாக்கியலட்சுமி மேம் வந்து அதை எடுத்துக்கொண்டு போய் ரம்சான்கிட்ட கொடுக்குறாங்க ரீட் பண்ண சொல்லி. அது என்ன அப்படின்னா மார்னிங் ஆக்டிவிட்டிக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா, ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒரு ஹவுஸ்மேட்ஸை வந்து பிக் பண்ணி போட்டு, ஸோ அவங்களோட சிறப்பம்சங்கள், அவங்கள பற்றி இவங்களோட எண்ணங்களை வந்து சொல்லணும். ஸோ ஒரு ஹவுஸ்மேட்ஸும் வந்து ஒருத்தரை வந்து இப்படி பிக் பண்ணி சொல்லி கொண்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபெரோஸ், கிடிலாம் ஃபெரோஸ் அண்ட் நோபி மார்க்கோ, ஸோ அவங்க வந்து இங்கே கார்டன் ஏரியாவில் இங்கால பக்கம் உட்காந்து வந்து நாமினேஷன் அதுக்கு வந்து அதை பற்றி பேசி கொண்டிருக்காங்க. வீக்கஸ்ட் கான்டெஸ்டன்ட், ஸ்ட்ராங்கஸ்ட் கான்டெஸ்டன்ட். ஸோ இதுக்கு முதல் நடந்த பிக் பாஸ் அதில் பற்றி வந்து ஒரு சும்மா ஒரு ஃபன்னாண்டு இல்லை, கொஞ்சம் ஒரு பேச்சுவார்த்தை வந்து பேசி கொண்டிருக்காங்க. ஸோ அதர் சைட் அங்கால பக்கம் வந்து கார்டன் ஏரியாவில் வந்து ரம்ஜான், ரித்து மந்த்ரா அண்ட் ஆண்டோனி. ஸோ ஆண்டோனி அண்ட் இன்னொருத்தர் அந்த தாடி வச்சு வரவர். ஸோ அவங்க வந்து பேசிக்கொண்டிருக்காங்க அகெயின் சேம் டாபிக், நாமினேஷனை பற்றி. அப்போ ரித்து மந்த்ரா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இதோடு சொன்னாங்க, இது வீடு இல்லை, இது ஒரு போட்டிக்கு வந்திருக்கோம், நாளைக்கு வந்து உங்களில் ஒருத்தரை வந்து என்ன நாமினேட் பண்ணுவீங்க, ஸோ இதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க, ஸோ இது ஒரு வீடு இல்லை, ஸோ நம்ம வந்து நமக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி கொண்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதை சொல்லு கடந்து வந்த பாதைகள் தமிழில் பார்த்தோம்ல, அதை மாதிரி அந்த டாஸ்க் கொண்டு போகுது. 4 பேர் வந்து அவங்களோட கதைகளை சொன்னாங்க. ஸோ எல்லாமே வந்து எமோஷ்னல் தான். பட் நேற்றையான எபிசோடை விட இன்றைக்கு வந்து அந்த எமோஷ்னல் பார்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஸ்பீடை வந்து சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு ப்ராப்ளம் ஒன்று, அதாவது ஃபுட் ப்ராப்ளம். ஸோ அந்த வட்டை அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த வட்ட மாநாடு மாதிரி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபுட் ப்ராப்ளம் ஒன்று போகுது, சாப்பாடு வந்து இந்த ஆளுக்கு இந்த அளவுன்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி தமிழ் பிக் பாஸில் ஆரியண்ணா, அர்ச்சனா மேம் அவங்களுக்கு இடையில் அந்த ஒரு ஃபுட் ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா அதே மாதிரி டாபிக் இது வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு பேசுகிறாங்க. அப்போது உதாரணத்துக்கு வந்து ஆப்பிள் வந்து ஐ திங்க் 28 ஆப்பிள் கொடுக்குறாங்க போல இருக்குது. அது வீக்லியா இல்லை மந்த்லியா அப்படின்னு தெரியலை. ஒரு நாளைக்கு 28 ஆப்பிள் கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஐ திங்க் வீக்லி 28 ஆப்பிள் போல இருக்குது. அப்போது பாக்கியலட்சுமி மேம் வந்து சொன்னாங்க, நான் வந்து ஆப்பிள் எனக்கு தேவைப்படலை, நான் ஆப்பிள் எடுக்கலை. ஸோ தேவைப்படுறவங்க வந்து எத்தனை ஆப்பிள் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அதில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ டிம்பிள் வந்து சொன்னாங்க, எனக்கு எல்லாரோட ஹெல்த்தும் தான் முக்கியம். இப்போ நான் மட்டும் 2 3 4 5 எடுத்து போட்டு நான் அப்படி எடுக்கிறனால ஒருத்தருக்கு வந்து இல்லாமல் போயிருக்கலாம். அதனால் அவர் விருப்பம் இருந்தாலும் அதை வந்து அப்படி சொல்கிறேன்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ எனக்கு வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக அது கிடைக்கணும். அதனால் 28 ஆப்பிள் இருக்குது, 14 பேர் இருக்கும், ஒருத்தருக்கு 2 ஆப்பிள் படி எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த முடிவில் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வர்ற சீன் எல்லாமே வந்து அதே பற்றி போகுது. ஸோ ரம்ஜான், அப்புறம் ஆண்டோனி, அப்புறம் அந்த தாடி வச்சவர் எல்லாம் காமெடியாக வந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க, அப்படி அந்த ஆப்பிள் அப்படி வச்சுக்கொண்டு, அதுக்கப்புறம் ரித்து அங்கே ஆப்பிள் சாப்பிட்டுக்கொண்டு. ஸோ அப்படியே முடிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குன்றபடியாக வந்து இப்போ தான் வந்து அந்த நெருப்பு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொண்டிருக்கு. ஆமாம், அந்த ப்ரோமோவில் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தோம்ல, அனூப் கிருஷ்ணன் வர்சஸ் பாக்கியலட்சுமி மேம், அது நான் பார்க்கல. நான் பார்த்த எபிசோடில் வர இல்லையா, இல்லை அது நாளைக்கு தான் வருமா, இல்லை அது எந்த ப்ரோமோவில் போட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை நாளைக்கு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த சீனை காணல. ஸோ ஓகே, ஸோ டுடே ரிவ்யூ அவ்வளோதான். நாளைய ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது பாய்.